குமுகம் கூட்டம் ஒன்றிற்கு மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். முதலாவதாக ஐசக் பேசில் எமரால்டு எழுதிய பற்றி எரியும் நரம்புகள் குறித்து நம்ம பேச போகிறோம். அதில் என்னென்னா, அந்த அவர் ஜீவ கரிகாலன் சொன்னது மாதிரி 2 பேருமே ஒரே நிலத்திலேருந்து எழுதுகிறாங்க, 2 பேரும் 2 பக்கமாக எழுதுகிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த நிகழ்வில். இப்போ அந்த பற்றியெறியும் நரம்புகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நான் சும்மா படிக்கும்போது எப்படின்னா, அதில் அது என்ன டைப் ஆஃப் ரைட்டிங்காக இருக்கலாம், என்ன ஜானராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு கற்பனை நிகழ்ந்திருக்கா அப்படின்னு பார்ப்பேன். அதில் இந்த இதில் பார்க்கும்போது எனக்கு அந்த கப்பல் 1073 நினைக்கிறேன், 1073, அப்புறம் அந்த நிலத்தடியில் நகரும் பிரேதங்கள், இது 2 கதையுமே இந்த 2 கதையிலையும் நல்ல கற்பனை நிகழ்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது. அது இப்போ அந்த தொகுப்பை பற்றி பேசுகிறதுக்காக பிரவீன் பரோலி அவர் வந்து அந்த அப்படிங்கிற ஒரு பெரிய அந்த அறிவியல் புனைவு தொகுப்பு அது தொகுத்திருக்காரு. அதில் என்னென்னா, அந்த புக்கை வந்து நான் ஜீவ கரிகாலன்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு நான் வந்து அவசரமாக வேகமாக உட்காந்து ஒரு சைடில் உட்காந்து அந்த லிஸ்ட்டை படித்தேன். ஏன்னா வழக்கம் போல் ஏதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னா ஃபிசிக்ஸோ மெக்கானிக்ஸ் சம்மந்தமாகவே போயிருமோன்னு நினச்சேன். பட் அதில் வந்து உர்சுலா லீ குயின் எழுதின ஒன் ஹூ வாக் அவே ஃப்ரம் ஒமெலஸ் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி அந்த மாதிரி தொகுத்ததுக்கு. அவரை பிரவீன் பருளி அவர்களை பற்றி எரியும் நரம்புகள் குறித்து உரையாற்ற அழைக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். அதாவது இந்த காலகட்டம் இன்றைக்கு வந்து ஒரு கடந்த சில நூற்றாண்டுகளில் மனித சமூகம் உருவாக்கிய சகல பொருண்மைகளும் ஒரு மதிப்பு நீக்கம் செய்யப்பட்ட, அதாவது ஒரு வேல்யூ நீக்கப்பட்ட, அல்லது நாம் வந்து மிக அதிசயங்கள் என்று நம்பிய இந்த அதிசயங்கள் உன்னதங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஒளிமங்கிய அல்லது பழுப்படைந்து விட்ட ஒரு காலகட்டத்திற்குள்ளார நாம் நகர்ந்திருக்கிறோம். இனி மனித பொருண்மை அப்படின்றது, மனித சாராம்சம் என்பது ரொம்ப ஒரு நுகர்வு தன்னிலையாக, ஒரு காலி கோப்பையாக மாறிய ஒரு காலகட்டத்தை நம்ம வந்து வந்தடைந்து இருக்கிறோம். இத்தனை கருத்தியல்கள், இத்தனை அமைப்புகள், இத்தனை சரித்திர சுழல்களுக்கும் பிறகு, ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று கலைப்புக்கு பிறகு மனித பொருண்மை அப்படின்றது ரொம்ப ஒரு வெற்றிடத்தை வந்து அடைந்திருக்கிறத நாம் இன்றைக்கி நம்ம உணர்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு துய்ப்பு அல்லது ஒரு அனுபவம் அப்படின்றது ஒரு நுகர்வாக மாறி இருக்கிறது, அல்லது ஒரு படைப்பு அப்படின்றது ஒரு உற்பத்தி தன்மை வந்து அடைந்திருக்கிறது. இன்றைக்கி வந்து கடந்த நூற்றாண்டுகளில் வந்து ரொம்ப ஸ்தூலமாக இருந்த சில எதிரிடைகள், பைனரிஸ் வந்து ரொம்ப இணக்கமாக ஒன்றாக நியூட்ரலைஸ் ஆகிவிட்டதையும் நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒரு உன்னதம் என்ற ஒன்றோ, அல்லது உன்னதமோ, அல்லது ஒரு அபத்தமோ, அல்லது ஒரு அற்புதமோ, அல்லது ஒரு சாதாரணமோ, அல்லது ஒரு மெய்யோ அல்லது புனைவோ, இது எல்லாமே வந்து ஒன்று கலந்து டிசால்வ் ஆகிவிட்ட ஒரு நியூட்ரலான ஒரு வெளிக்கு நாம் நகர்ந்து வந்துவிட்டதை வந்து பார்க்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரீல்ஸில் வந்து ஏராளமான காட்சி துணுக்குகளை நாம் வந்து கன நேரத்தில் வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்ம துய்ப்புக்கு வந்து உட்படுறோம். அது உண்மையிலே ரீல்ஸே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ரியல் வெளியாக மாறியிருக்கு. இன்றைக்கி வந்து மெய் என்றோ அல்லது ஒரு மெய்யற்ற வெளி என்றோ அந்த வேறுபாடு கிடையாது. அதாவது ரியல் என்றோ அல்லது ஒரு சர்ரியல் என்றோ கூட இன்றைக்கி வேறுபாடற்ற ஒரு வெளியை வந்து நம்ம அடைந்திருக்கிறோம். நீங்கள் ஒரு ரீல்ஸை வந்து வேகமாக நம்ம கைபேசியில் சீவி கொண்டே இருக்கும் பொழுது ஒரு ஆன்மீகம் வருது, அழகியல் வருது, ஆபாசம் வருது, விபத்து வருது, மரணம் வருது, இசை வருது, கவிதை வருது, ஒரு இளையராஜா இசை வருது. அதை தொடர்ந்து எல்லாமே வந்து ஒரு கனநேர சுருள்களாக நம்மளை கடந்து போயிட்டுருக்கு. ஒரு இளையராஜாவோட இசை துணுக்கு வருது, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கோரமான ஒரு விபத்து காட்சி வருது, அடுத்து ஒரு அழகான கவிதை வாசிக்கப்படுது, அடுத்து ஒரு ஜெயமோகனோ எஸ் ராமகிருஷ்ணனோ ஒரு சின்ன ஒரு உரை துளி வந்து கடந்து போகுது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து கேன்சருக்காக, அதாவது கேன்சர் பாதிக்கப்பட்ட குழந்தைக்காக ஒரு உதவி கோரி ஒரு தாய் வந்து அலறக்கூடிய ஒரு காட்சியை வந்து நம்ம கடக்கிறோம். அடுத்து வந்து ரொம்ப ஆடம்பரமான உணவு வகைகள் பரிமாறப்பட்ட ஒரு காட்சியை பார்க்குறோம். இது எல்லாமே வந்து ஒரு கன நேரத்தில் வந்து நமக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு நுகர்வுக்குள்ளார, ஒரு காட்சி நுகர்வுக்குள்ளார போயிட்டுருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஜென் மனநிலை மாதிரி இது இருக்குது. சரிங்களா? இந்த காலகட்டங்களில் இந்த ரீல்ஸ் இருக்குல்ல, இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ரியல் வழி தானே. இப்போ இந்த காலகட்டத்தில்
இப்படி வந்து வரலாற்றுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் பயணங்கள் எல்லாம் வந்து ஓய்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வு அடைந்த ஒரு ஹேங்கோவர் மாதிரியான ஒரு காலகட்டத்துக்குள்ளார நம்ம நுழைந்திருக்கும் பொழுது நாம் வந்து மீண்டும் நம்மளுடைய சுய அனுபவத்தை மட்டுமே முன்வைத்து அல்லது நம்மளுடைய சுய வாழ்வை மட்டுமே முன்வைத்து நம்மளுடைய வீடு அலுவலகம் அரசு அப்படின்ற அந்த 3 புள்ளிகளுக்குள்ளார நம்மளுடைய சுய வேட்கையை நம்மளுடைய சுய கனவையை வந்து ரொம்ப திரும்ப திரும்ப வந்து பிரஸ்தாபித்து கொண்டு தொடர்ந்து யதார்த்தவாத கதைகளை அன்றாட வாழ்க்கையுடைய இது ஆவணங்களை தஸ்தாவேஜுகளை வந்து நம்ம தொடர்ந்து கதைகளை வைக்க முடியாத ஒரு சூழல் வந்து இன்றைக்கி இருக்குது கட்டாயமாக. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த பற்றி எரியும் நரம்புகள் அப்படின்ற ரொம்ப பரிசோதனையான ஏன்னா இந்த புதிய யதார்த்தத்தை இந்த புதிய பரப்பை வந்து நம்ம நிச்சயமாக எதிர்கொண்டாகணும். அப்படி இந்த புதிய பரப்பை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வரலாறு முடிந்த தன்மையில் மனித வஸ்து வந்து தீர்ந்து போய் மனிதன் வந்து தன்னுடைய காலாவதி தேதி முடிந்து எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு பீயிங்காக மாறி இருக்கிற காலகட்டத்தில் ஸோ இந்த புதிய ஒரு யதார்த்தத்தை இந்த பரப்பை வந்து இந்த பற்றி எரியும் நரம்புகள் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்க்கமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோடைய கூறு முறையில் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே பட்டவர்த்தனமாக மாறிவிட்ட எல்லாத்துடைய மூடியும் வந்து கழண்டு விழுந்துருச்சு. அதனால் வந்து ரகசியங்களே கிடையாது, எல்லாமே பட்டவர்த்தனமாக மாறிடுச்சு, எல்லாமே ரொம்ப வெளிச்சமாக மாறிவிட்டது. ரகசிய வழிகளே இல்லாமல் போயிட்ட ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வினோதத்தன்மையும் ஒரு கனவுத்தன்மையும் ஒரு சரியலான ஒரு யதார்த்த காட்சிகளையும் வந்து பிடித்து ஆனால் உள்ளடக்க ரீதியில் பார்த்திங்கன்னா உண்மையிலே மனித சமூகத்துடைய ஏன்னா நம்ம அறம் அழகு நீதி போன்ற ஜோடனைகள் வந்து நம்ம கட்டி வைத்திருந்தால் கூட உள்ளுக்குள்ளார மனித சாரம் அப்படின்றது மிகப்பெரிய வேட்டையும் அபகரிப்பும் மிகப்பெரிய அதிகாரமும் தன்முனைப்பும் கொண்டதாக தான் இருக்குது, மிகப்பெரிய காமமும் விளைவும் கொண்டதாக தான் இருக்குது. அதை வந்து இந்த கதை வந்து ரொம்ப அற்புதமாக இந்த 10 கதைகளை வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவரே வந்து முன்னுரையில் இந்த கதைகளில் சில சரியல் தன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே முன்னுரையில் அதை குறிப்பிட்றாரு. அந்த வார்த்தைகளை கடந்து நம்ம அதை பார்க்கலாம். சரியலிசத்தோட முன்னோடிகளாக சொல்லப்படுற ஆண்ட்ரே பிரிட்டன் வந்து சரியலிசம்ன்றது ஒரு கனவும் யதார்த்தமும் கலக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மனிதனுடைய உணர்வு அறிதல் அனுபவம் எல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு நம்மளை வந்து ஸ்தூலமாக ஒரு பரப்புக்குள்ளார வாழ்ந்துட்டுருக்கோம். அதே சமயத்தில் நம்ம வந்து ஒரு அன்மெமரியிலையும் ஒரு மறதி நிலையிலையும் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த கதைகள் வந்து உண்மையிலேயே இந்த பொது மெய்யுக்கும் அல்லது பொது அனுபவத்துக்கும் மனிதனுடைய ஒரு பொது ஞாபகம் இருக்குது பாருங்கள், அந்த பொது ஞாபகத்துக்கு அப்பாற்பட்ட இடத்துலேருந்து ரொம்ப ஒரு மறதியில் இருந்து ஒரு மெமரி லாஸ்லேருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு அப்படின்னா என்ன இன்னும் ஒரு ஆழமாக இன்னும் நுட்பமாக நம்மளுடைய பொதுவான ஞாபகத்துக்கு அப்பாற்பட்ட இடங்களை வந்து துழாவி பார்க்கக்கூடிய கதைகளாக ஒரு ஐசுக்குடைய கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இவர் ஓவியர் டாலி வந்து முழுமைன்னு ஒன்று கலையில் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். கலையிலையும் சரி மனித அனுபவத்துலேயும் சரி மனித அறிதலையும் சரி முழுமை அப்படின்றது ஒரு கற்பனை, நம்மளுடைய ஒரு ஐடியலான ஒரு விருப்பம் அது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே சிதறல்களும் ஃப்ராக்மெண்ட்ஸும் தான் வந்து இருக்கும், பின்னங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ இந்த கதைகளில் பார்த்திங்கன்னா ஒரு அதர்க்கத்தன்மை, ஒரு தொடர்ச்சியின்மை, ஒரு துண்டிப்பு, ஒரு டிஸ்கனெக்ட் நிகழ்கிறது, ஒரு அதீதமான கற்பனைகள், ஒரு மீ யதார்த்தமான காட்சிகள், ஒரு கனவு தன்மைக்குள்ளார நடக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள், இது வந்து ஒரு புறவிமான அதோடைய வடிவமாகவும் ஆனால் உள்முகமாக வந்து மனிதனுடைய ஆதாரமான குணங்கள் இருக்கு இல்லையா, நம்ம பூசி இருக்கிற அழகில் நீதி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவன் வந்து எவ்வளோ வந்து இன்னும் வந்து எவ்வளோ ஒரு அனிமல் இன்ஸ்டிங்க்ட் உள்ளவனாக தான் அவன் இருக்கிறான் அப்படின்றத வந்து தொடக்கூடியதாகவும் இந்த கதைகள் வந்து இருக்குது. இதில் அவர் சொல்கிற அந்த யதார்த்த அல்லது கனவுத்தன்மை ஒரு அதிகற்பனைத்தன்மை வந்து எப்படி இயங்குது அப்படின்னா உண்மையிலேயே சர்ரியல் அப்படின்றது வந்து இன்னும் ஆழமான ரியல் அப்படின்னு தான் அர்த்தம். அது ஒரு புனைவு கிடையாது. உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு யதார்த்தமோ அல்லது மிகு புனைவோ இல்லை மேஜிக்கல் ரியலிசமோ எதை சொன்னாலும் அது என்னென்னா இன்னும் ஒரு டீப்பர் ரியலிஸ்ட்டை நம்ம ஏன்னா நம்ம புலன்களால் பார்க்கக்கூடிய நுகரக்கூடிய இந்த உலகம் வந்து ரொம்ப குருடுமையானது, அவ்வளவு சென்சிட்டிவானது கிடையாது. ஆனால் நம்மளுடைய மறதியிலேருந்து அணுகக்கூடிய உலகம் தான் வந்து ரொம்ப நுட்பமானது. அதை தான் வந்து இந்த யதார்த்த கதைகள் வந்து சொல்லுதுன்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு கதை இருக்குது, இந்த ஒரு கோவிட் காலத்தை பற்றிய ஒரு கதை. தலைப்பு வந்து கரைப்படியும் கவசங்கள். இதில் ஒரு இளைஞன் ஒரு நகரத்துக்குள்ளார பிரவேசிக்கிறான். அங்கே வந்து கோவிடோடைய அறிகுறிகள் அப்போ தான் வந்து மெல்ல மெல்ல அரும்பிகிட்டு இருக்கு.
கொஞ்ச நேரத்தில் கோவிட் ஊரடங்கு அறிவிக்கப்படுது. அவன் தன்னுடைய அறைக்குள்ளார முடங்குறான். ரொம்ப தனிமையில் வாழக்கூடியவன். அவனுடைய கைபேசி வந்து அவனுடைய கழிவறைக்குள்ளார தவறி விடப்படுது. உடனே அவன் கைபேசி அந்த ஈரத்தோடு அகழ்ந்து எடுத்து அவன் வந்து அதை ஒரு அரிசி மூட்டைக்குள்ளார அடைச்சி வைக்கிறான். அப்புறம் அந்த தனிமையை அவன் எதிர்கொள்கிறான். இது வரைக்கும் அப்படி ஒரு தனிமையை நம்ம எல்லாருமே கோவிடில் வந்து இப்படிப்பட்ட ஒரு தனிமையை நம்ம யாருமே எதிர்கொண்டது கிடையாது. அவ்வளோ ஓசைகளும் குரல்களும் நம்மளுக்குள்ளார இருந்து கேட்டுட்டு இருந்த நம்ம ஒரு காலகட்டம். அப்போ அந்த அறைக்குள்ளார அவனுடைய வந்து ரொம்ப மாயாதீதமாக ஒரு பாம்பு வந்து ஒரு மலைப்பாம்பு வந்து அவனுடைய வாழத் தொடங்குது. திடீர்னு மேஜிக்கலாக அவனுடைய போர்வைக்குள்ளே இருந்து ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு வெளிப்படுது. அந்த மலைப்பாம்பு அவனும் வந்து கோஎக்ஸிஸ்ட் ஆகுறாங்க, அது கூடயே இருக்கிறான். அதுக்கு அவன் உணவு பரிமாறுறதுல அவனுடைய கேள்விகளாக மாறுது. அவனுக்கு கிடைக்கிற ரொட்டி துண்டு பால் எல்லாத்தையும் வச்சு அதுக்கு எப்படி நம்ம உணவை தயாரிக்கிறதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அவனுக்கு மாறுது. தொடர்ந்து அதோடையே அவன் தன்னுடைய இருத்தில் வந்து நீடிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் ஒரு கனவு மாதிரியான காட்சிகள் வருது. அதில் வந்து உத்தரத்திலிருந்து ஒரு நிர்வாணமாக ஒரு பெண் வந்து தொங்கிட்டு இருக்கிறா. சூல் கொண்ட பெண், கர்ப்பிணி பெண். அவளுடைய யோனியிலேருந்து தொப்புள் கொடியோட ஒரு குழந்தை வந்து தொங்கி கீழே இறங்கிட்டு இருக்கு. இந்த ரத்த துளிகள் அவன் மேலே விழுந்துட்டுருக்கு. இப்போ இந்த காட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, இதை எப்படி அவர் அந்த கதையை அடுத்து கொண்டு போகிறாருன்னா, அப்புறம் மெல்ல மெல்ல அந்த மலைப்பாம்பு வந்து ஒரு விஷப்பாம்பா ஒரு ராஜநாகமாக அது எடை குறைஞ்சி அதுமாரி மாறிட்டு இருக்க மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துகிட்ருக்குது. அப்புறம் ஓரளவுக்கு ஊரடங்கு விலக்கப்பட்டு ஒரு சில ரிலாக்ஸேஷன் வந்த உடனே தன்னுடைய கைபேசியை கொண்டு போய், அதாவது ரொம்ப மேஜிக்கலான விஷயங்களோட ரொம்ப சாதாரணமான விஷயங்களும் உள்ளார வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லா கதையிலுமே பார்க்கலாம். ரொம்ப கனவு மாதிரியான விஷயங்கள் இருக்கும், ரொம்ப சாதாரணமான அன்றாட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பேரலாக வந்துக்கிட்டே இருக்கும். வெளியே போகிறான். அப்போ அவனுடைய முகக்கவசம் வந்து ரத்தக்கரை படிந்திருக்கு. அது ஒரு பெண் வந்து ரொம்ப ஒரு வசை சொல்லோடு அவனை சொல்கிறா. இந்த கதை இருக்கு இல்லையா, ஒருவேளை வந்து இதே அனுபவத்தை நம்ம எல்லோரும் ஒரு அறைக்குள்ளார முடக்கப்பட்ட அந்த அனுபவத்தை வந்து ஒரு நேரடியான யதார்த்தவாத கதை சொல் முறையில், நேரடியான மொழியில், ஒரு அன்றாட வாழ்க்கையோடைய ரிதம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம சொல்லியிருந்தால் இவ்வளவு டெப்த்து வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. இந்த கதையில் வந்து அவனுடைய தனிமையும் சரி, அவனுடைய கொந்தளிப்பும் சரி, கோவிடு காலகட்டத்துடைய ஒரு மிகப்பெரிய மனப்பதற்றம் இருக்கு இல்லையா, ஒரு மிகப்பெரிய இருட்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த சரியல் எலிமெண்ட்ஸ் வழியாக ஒரு மலைப்பாம்பு அவன் கூடியே இருக்குது இல்லையா, ஒரு உருவமாக எடுத்துக்கலாம். நம்மளுடைய தனிமை தான் அந்த அந்த மலைப்பாம்பு. நம்ம இது வரைக்கும் நம்ம அந்த மலைப்பாம்பு நம்ம கூட எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்குது, நார்மல் லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு அது இன்விசிபிளாக இருக்குது. ஆனால் ஒரு கோவிட் காலகட்டம் வந்து நமக்கு விசிபிளாக அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை நம்ம கூடயே இருக்கிற மலைப்பாம்பை நம்மளுடைய தனிமை வந்து நமக்கு காட்டி கொடுக்குற இடமா இருக்குது. அதோடு நம்ம வாழ்வது மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்குது. கோவிட் இல்லாத காலத்தில் அந்த மலைப்பாம்பு வந்து இன்விசிபிளாக மாறிடுது. அப்போ இந்த ஒரு அனுபவத்தை வந்து இன்னும் டெப்த்தாக சொல்கிறதுக்கு, இன்னும் கனமாக சொல்கிறதுக்கு, இன்னும் கூட வந்து அந்த தனிமையை அடர்த்தியாக சொல்வதற்கு இந்த சர்ரியல் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப துணை புரியறதை நம்ம பார்க்குறோம். இன்னும் ஆழமாக நுட்பமாக. ஏன்னா இதுதான் வந்து நம்மளுடைய மறதியில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதே மாதிரியே இது வந்து ரொம்ப கொஞ்சம் சீரியஸான ஒரு நோட்டில் சொல்லப்பட்ட கதையாக இருக்குது. இதே மாதிரியான ஒரு காட்சிகள் கலைச்சி ஒரு கற்பனையுடைய ஒரு தெரிப்புகள்லேருந்து, ஒரு ஃப்ராக்மெண்டடான காட்சிகள்லேருந்து ஒரு அங்கதமான கதையை வந்து எழுதியிருக்கிறார். அந்த கதை வந்து ஒரு பற்றி எரியும் நரம்புகள், அதுதான் இதோடைய தலைப்பு பார்த்திங்கன்னா. ஸோ அந்த பற்றி எரியும் நரம்புகள் வந்து ஒரு உருவகமான கதையாக சொல்லப்படுது, ஒரு உருவக அங்கதமாக சொல்லப்படுது. அதாவது ஒரு திரை உலகம் எப்படி இருக்குது, ஒரு ஊடகங்கள் எப்படி இருக்குது, இன்றைக்கி வந்து ஒரு அதிகாரம் எப்படி செயல்படுது, ரசனைன்றது எந்த அளவுக்கு மலினப்படுத்தப்பட்டிருக்கு, இது எல்லாத்தையும் ஒரு உலக பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா அரசியலையும் வந்து ஒரு குதிரை வந்து ஒரு அருமையான அற்புதமான ஒரு ஹை எண்டு காரில் வந்து ஒரு குதிரை வந்து இறங்குது அற்புதமாக. இந்த காட்சி அற்புதமான ஒரு கேரிகேச்சராக ஒரு கார்ட்டூனாக இருக்குது பார்த்திங்கன்னா. அற்புதமான ஒரு ஹை எண்டு காரில் வந்து இறங்குது, நீச்சல் குளத்துக்கு போகுது. கூட வந்து ஒரு நரிகளுடைய கூட்டமும் வருது. அங்கே வந்து அது வைன் மாதிரி மனிதனுடைய ரத்தத்தை வந்து உறிஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்குது. அங்கே மூளை வந்து பரிமாறப்படுது, மனித மூளைகள், திறந்த மனித மூளைகள். அதுக்கு மேலே நிறைய காட்சிகள் வந்து பொதிக்கப்படுது, காட்சி பிம்பங்கள் வந்து பொதிக்கப்படுது. ஸோ இன்றைக்கி நம்ம எதிர்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கலாச்சார ஒரு சலனங்களை வந்து ரொம்ப ஒரு சிம்பாலிக்கலான ஒரு அங்கதமாக ஒரு சட்டையராக வந்து அதில் வந்து அவரால் மாற்றி சொல்லப்படுது. நான் அப்படி எடுத்துக்கிறேன். அதில் வந்து நரியும் பரியும் நம்ம ஏற்கனவே நம்ம மரபில் இருந்தது தான், நம்ம மாணிக்கவாசகருடைய கதையில் வரக்கூடியது. ஸோ இதில் வந்து நரி பரின்றது வந்து அந்த குதிரை வந்து ஒரு ஸ்தூலமான அதிகாரம் இருக்கு இல்லையா, அதிகாரம் வந்து ரொம்ப பௌதிகமாக செயல்படுது இல்லை,
அதோடைய ஒரு வடிவமாகவும், அந்த நரின்றது வந்து அதிகாரத்தோட ஒரு சூட்சும வடிவமாகவும், ஒரு தந்திரம் இல்லையா, ஒரு சூட்சுமமாக இயங்குறது இல்லையா, இன்விசிபிளாக இயங்குது இல்லையா, அப்படியும் நான் வந்து அந்த கதையை வந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் இவருடைய எல்லா கதைகள்லையுமே ஒரு ஒன் ஆஃப் தி எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 மைய இழை அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த ஆண் பெண் உறவு நிலைகள் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு தீர்க்கப்படாத தன்மையில் தானே தொடருது நமக்கு இல்லையா. ஆணும் பெண்ணும் இரு பால்நிலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். 2 பேரும் இணைந்து தான் வாழணும். 2 பேரும் முயங்குகிறார்கள், மயங்குகிறார்கள், ஒன்று சேர்கிறார்கள். அதே நேரத்தில் ஒருவரை ஒருவர் விலக்குகிறார்கள். ஒருவரை ஒருவர் ஊடறுக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் ரத்து செய்ய முயற்சி செய்கிறார்கள். ஒருவரை ஒருவர் வந்து ஒட்டுமொத்தமாக காலி செய்ய, அது வந்து ஒரு ஒரு கடுமையான ஒரு பூசல் வந்து ஒரு வரலாற்று பூசல் இந்த இரு பாலினங்களுக்கு நடுவில் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு இடையறாத ஒரு மோதல் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து அவருடைய பல கதைகளில் பார்க்க முடியுது. அதுக்கு உதாரணமான ஒரு கதைன்னு சொல்லலாம், அந்த ஒளியாளானவள் அப்படின்ற கதையை சொல்லலாம். அது ஒரு அருபமான தன்மை, ஒரு அப்ட்ராக்டாக சொல்லப்பட்ட கதை தான். ஒரு ஒளியாகவே வந்து ஒரு அறைக்குள்ளார ஒரு பெண் வந்து இருக்கிறா. அவன் வந்து அவனை மூச்சு முட்டை வைக்கிறா, அவனை வந்து துரத்துறா, அவனை வந்து டீஸ் பண்ணுறா. இவனுக்கும் அவளுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் வந்து நடக்குது. இவனுடைய வாயை வந்து அவள் கபலீகரம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மிதக்க விட்றா. அவனுடைய மொழியை அவனுடைய பிரஞ்சையை காலி பண்ணுறா, அவரோட தன்னுடைய காலி பண்ணுறான்றது தான். ஸோ இது மாதிரி அவர் எழுதியிருக்கிறார். அதே மாதிரியே வேறு சில கதைகள்லையும் கூட அப்படி நம்ம பார்க்க முடியும். அதற்கு பிறகு இந்த கதைகளில் எனக்கு ரொம்ப நம்ம ஒவ்வொரு வாசகருக்கும் ஒரு தனி மன உலகம் உண்டு, ஒரு தனி மன அமைப்பு உண்டு. அதை நாம் நிச்சயமாக தேடுவோம். இந்த கதைகள் வந்து மையமற்ற கதைகளாக இருந்தால் கூட நம்ம ஏதோ ஒரு மையத்தை வந்து நம்ம கற்பித்து கொள்ள விரும்புவோம் இல்லையா. அப்படி எனக்கு ரொம்ப பிடித்த இடமா இருந்தது வந்து இதில் வந்து ஒரு ஒரு மனித மையம் கடந்த ஒரு பரப்பு வந்து இந்த கதைகளில் நிறையா இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மொழியாக இருந்தாலும், கலையாக இருந்தாலும், தத்துவமாக இருந்தாலும், மதமாக இருந்தாலும், நவீன கோட்பாடுகளாக இருந்தாலும் கூட எல்லாமே வந்து மனிதனை மையமாக வைத்து தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. மனிதனுடைய ஞாபகம் தான் இந்த பிரபஞ்சத்துடைய ஒரு ஒட்டுமொத்த ஒரு வடிவமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் மனித ஞாபகம், மனித மையம்ன்றது ரொம்ப ஒரு சலிப்பான இடத்துக்கு வந்துட்டோம் இன்றைக்கி. நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவில் ஃபோர்ஸாக இன்றைக்கி மாறிட்டோன்றதை நம்ம எல்லாருமே உணர்கிறோம். அப்போ ஒரு மனிதனற்ற ஒரு ஆமனிதமான அட்லீஸ்ட் அந்த மனித மையத்தை கொஞ்சம் நகர்த்துறது. எப்படி வந்து பூமியோடைய மையம் நகர்த்தப்பட்ட போது உலகத்தில் வந்து அறிவியலில், தத்துவத்தில், கலையில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ரீடம் உருவாகுது இல்லையா, ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கான ஒரு பெரிய வெளி உருவாகுது இல்லையா. ஏன்னா பூமியோட மையம் காலியாகும் போது அதே மாதிரி மனித மையம் காலியாகும் போதும், ஏன்னா மனிதன் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கே பொறுப்பேற்று கொண்டு இந்த பிரபஞ்சத்தோட மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் தன்னை மையமாக வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு வலிகளையும் துயரங்களையும் மொத்த பிரபஞ்சத்தையும் நம்ம தோளில் தூக்கி சுமக்கக்கூடியதாக ஹியூமன் செல்ஃப்ன்றது இருக்குது. ஆனால் அதுலேருந்து ஒரு சின்ன லிபரேஷனை அதை விடுவிச்சுட்டு மனிதனற்ற இடங்கள் இருக்கு இல்லையா, மனிதனற்ற உயிர்கள் இருக்குல்ல, மனிதனற்ற அசேதன பிரபஞ்சம், ஒரு ஒரு உயிரின பரப்பு, இதை வந்து நிச்சயமாக நம்ம அடுத்த கட்டத்தில் இலக்கியங்கள் அதை நோக்கி போகக்கூடிய ஒரு சாத்தியங்கள் இருக்குது. உலகம் முழுக்க அப்படி ஒரு பேரலல் ஸ்பேஸ் எல்லா காலகட்டத்திலையும் இருந்து வந்திருக்கு. இப்போ இந்த கதையில் ஒரு சூழலியல் தன்மையில் ஒரு கதை மிசிறுன்னு ஒரு கதை இருக்குது. அந்த மிசிறு கதை வந்து ஒரு கடற்கரையில் ஏற்கனவே இங்கே போயிட்டுருக்க ஒரு அரசியல் தான். தோரியம், அப்புறம் அந்த மோனோசைட், அது மாதிரி சில தனிமங்களை வந்து அகழ்ந்து அதுலேருந்து அணு கதிர்வீச்சு உள்ள சாதனங்களை வந்து உருவாக்குறதுக்கு முயற்சிகள் நடக்குது. ஸோ அந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் பேசக்கூடிய ஒரு கதையாக தொடங்கி, ஆனால் ஒரு முதல் பார்ட்டிலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி நுண்ணுயிர்களில் ஒரு சிற்றுயிர்களுக்குள்ளார அது போயிடுது. கதை சொல்லியாகவே வந்து அந்த மிசிறுன்ற அந்த எறும்பு இனம் வந்து மாறிடுது. ஸோ கதை சொல்லியாகவே அந்த மிசிறுன்ற எறும்பு இனம் மாறுறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான இடமா இருக்குது. அதுக்கு பிறகு ஏன்னா மனிதனுடைய தன்னிலையிலேருந்து, மனிதனுடைய சாராம்சத்திலேருந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஆனால் மிசிறுடைய பார்வையிலேருந்து மனித உலகம் வந்து கண்டறியப்படுது. அதோடைய தன்னுணர்வில், அதோடைய தன்னிலையிலேருந்து அது இந்த உலகத்தை எப்படி பார்க்குது. அது வந்து அசேதன பொருள்களாக இருக்கிற அந்த மோனோசைட்டு, தோரியத்தோடலாம் பேசுது. அதோடைய இருப்பு நிலைக்குள்ளார, ஏன்னா நம்ம கலை இலக்கியம்ன்றது நிச்சயமாக ஒரு கூடு விட்டு கூடு பாயக்கூடிய இடம்தான். சுய அனுபவம் தான் வந்து ஒரு படைப்பாக மாற முடியும்ன்றது ரொம்ப ஒரு பழைய காலாவதியான ஒன்றாக மாறிவிட்டது. நம்மளுடைய அனுபவன்றது வெறுமனே நம்மளோட உடலில் நடக்கக்கூடிய மட்டுமானது கிடையாது. நம்மளுடைய கனவுல வரக்கூடியதும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால் அந்த மிசிறு வந்து அதுக்கு பிறகு அது கூடு கட்டுறது, அதோடைய ஒரு வாழ்வியல் சலனங்கள் எப்படி இருக்குது, அது வந்து இந்த அணு கதிர்வீச்சால் எப்படி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி வந்து ஒரு டிம்மான ஸ்பேஸில் தான் அது உணரும் இல்லையா. நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு பெரிய பார்வையில் அது இருக்காது. ஒரு கோட்பாடுகளற்ற, மொழியற்ற,
ஏன்னா ஒரு மொழிக்கு வெளியில் இருக்குது இந்த உயிரினங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா. ஒரு நம்மளுடைய மெமரிக்கும் மொழிக்கும் அர்த்தங்களுக்கும் நம்மளுடைய அறிவியல் அழகியல் எல்லாத்துக்கும் வெளியில் இருக்கக்கூடிய இந்த உலகம் இருக்கு இல்லையா, ஒரு மனித பிரபஞ்சம். நம்மளுடைய மொழிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு புல் வந்து புல்லாக இல்லை, அது வந்து தன்னுடைய ராணஸோட ஒரு கரட்டு இருப்போடு இருக்கு இல்லையா, அதை வந்து அவர் டீல் பண்ணியிருந்தார் அந்த மிசிறுன்ற கதையிலே. அதேமாதிரி அந்த இரவானால்னு ஒரு கதை, அப்புறம் வந்து இந்த கப்பல் 1073, இந்த கதைகள் எல்லாத்துலேயுமே வந்து மனிதனையும் மனித கூறுகளையும் வந்து அவர் ஒரு கனவுத்தன்மையோட நல்ல ஒரு ப்ளேஃபுல்லாக விளையாடி இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம துயரத்தை கூட வந்து கொஞ்சம் ஒரு விளையாட்டாகவும் ஃபன்னாகவும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா நான் அப்படின்ற ஒன்று இன்றைக்கி ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு இல்லையா, ஒரு சப்ஜெக்டாக இல்லை. இன்னொன்று, இது வரைக்கும் வந்து நம்மளுடைய கலை இலக்கியங்கள் எல்லாத்துலேயுமே வந்து மனிதனுடைய செல்ஃப் தான் சப்ஜெக்ட், மனிதன் தான் சப்ஜெக்ட். ஆனால் இந்த சப்ஜெக்டோட எப்போயுமே வந்து இந்த பிரபஞ்சமும் அல்லது இந்த மனித கூறுகளும் எப்போவுமே ஆப்ஜெக்ட்ஸாக கூட இருந்துக்கிட்டே தானே இருந்தது இல்லையா. இனிமேல் எழுதப்படக்கூடிய கதைகளில் வந்து இந்த சப்ஜெக்ட் எழுதாமல் இந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து கொஞ்சம் அதிகமாக எழுத வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான சில பாதைகள் வந்து இந்த கதைகளில் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்றாக இருந்தது. அதற்கு பிறகு ஆகையினால் இந்த மொத்த கதைகளையும் வந்து தொகுத்து பார்க்கும் பொழுது இது வந்து இன்றைக்கி வந்து சுய அனுபவத்தை, தன் அனுபவத்தை, மனித அனுபவத்தை மட்டுமே வைத்து நம்ம இந்த வரலாறை மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு விதத்தை அர்த்தப்படுத்த முயற்சி செய்கிறோம். ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஒரு ஓய்ந்து விட்ட, ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஒரே டேபிள்குள்ளார வந்துட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் நம்ம இருக்கிறோம். ஒரு செவ்வியல் காலம் இருந்துச்சு, பக்தி காலம் இருந்துச்சு, நீதி காலம் இருந்தது, அப்புறம் நம்ம மாடர்னிசம் வந்தது இல்லையா, ஒரு மாடர்னிசத்தின் மீதான கேள்விகள் வந்தது, பொது உடைமை மாதிரி ஒரு மிகப்பெரிய கனவு வந்தது, அதுக்கு பிறகு போஸ்ட் மாடர்ன் தாட்டு, இப்படி நிறைய எத்தனையோ சிந்தனை அலைகள் கடந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதை ஒரு பிற்சிந்தனை காலகட்டத்தில் நம்ம இன்றைக்கி வந்தடைந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து மறுபடியும் வந்து ரொம்ப துயரத்தையும் நம்மளுடைய ரியாலிட்டியும் வந்து அப்படியே நேரடியாக சொல்ல முடியாத இடத்துக்கு வந்ததுனால நிச்சயமாக இன்றைக்கி உலகமே வந்து சர்ரியலாக மாறிடுச்சு. ஆனால் சர்ரியல்ன்றது ரொம்ப ரியலாக மாறிடுச்சு, ஒரு நார்மலைஸ் ஆகிடுச்சு. சர்ரியல்ன்றது நார்மலைஸ் ஆகிடுச்சு. அதனால் உண்மையிலே இன்றைக்கி வந்து இந்த கதைகளில் இருக்கக்கூடிய பரிசோதனை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விமர்சனமாக இல்லை, ஒரு சில அப்சர்வேஷனாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கதைகளில் மொழியை பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் கவனமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. சில இடங்களில் வந்து ரொம்ப ஜெனரிக்காக பயன்படுத்துகிறார் சில சொற்களை. உதாரணத்துக்கு ஒலிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பல இடங்களில் ஒலிகள் அப்படின்னு பயன்படுத்துகிறார். அந்த இடத்துல அது வந்து இரைச்சலாக இருக்கா, இல்லை சப்தமாக இருக்கா, ஒரு அரவமாக இருக்கா, ஓசையாக இருக்கா அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் அந்த டெப்த் வந்து அந்த குறிப்புத்தன்மை வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சில இடங்களில் வெறும் விளையாட்டு மட்டுமே செய்துட்டு நம்ம போயிட முடியாது. விளையாட்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய அனுபவத்தோட ஏதோ ஒரு அறிதலை ஏற்படுத்தணும். ரொம்ப ரேராக ஒரு சில இடங்கள் வந்து வெறும் அந்த கனவுடைய விளையாட்டு இருக்குல்ல, அதை மட்டுமே நடத்துகிற மாதிரியான சில இடங்கள் இருக்குது. அதை வந்து தொடர்ந்து எழுத்துன்றது ஒரு மிகப்பெரிய பயணம் தானே, ஒவ்வொரு இதுலேயும் வந்து கண்டுபிடிக்கக்கூடியது தானே, அதுவும் தொடர்ந்து நிகழ சாத்தியம் இருக்குது. ஸோ இது தமிழ் சூழலில் முக்கியமாக இன்றைக்கி வரக்கூடிய கதைகளில் ரொம்ப ஒரு பரிசோதனையான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கதையாக இது இருக்கிறது. ஏன்னா கலை இலக்கியத்தோட நோக்கம் அப்படின்றது வந்து என்றைக்குமே ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம க்ரியேட் பண்ண பார்க்குறோம். பிரபஞ்சம் அபத்தமானதாக இருக்கலாம், அர்த்தமற்றதாக இருக்கலாம், பட் ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம க்ரியேட் பண்ண பார்க்குறோம். ஒரு சின்ன ஒரு கதை குறிப்போடு முடிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அதாவது ஜேஜி பல்லார்டுடைய இந்த கார்டன் ஆஃப் டைம் அப்படின்னு ஒரு கதை. அதில் வந்து ஒரு மாளிகை, ஒரு கனவுத்தன்மை மாதிரி ஒரு அப்சர்டாக தான் அந்த இருக்கும். அந்த இதேமாதிரி அந்த சரியில்லாத தான் அந்த கதை இருக்கும். ஒரு ஒரு பெரிய ஒரு அந்நியமான தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாளிகை, அதில் ஒரு கணவனும் மனைவி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அடிவானத்தில் ஒரு பெரிய கும்பல் கடுமையான ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாளிகையை நோக்கி வந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ அவங்க வந்து அந்த உப்பரிகை இருக்குல்ல, பால்கனி, அதில் போய் நின்று பார்த்தாலுமே தூரத்தில் ஒரு மங்கலான தோற்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்மி வந்து ஒரு கும்பல், ஆக்சுவலாக ஆர்மி கூட ஒரு கும்பல் வந்து கடுமையான ஆயுதங்கள்லாம் தூக்கிட்டு இந்த மாளிகையை நோக்கி தாக்குறதுக்கு வர்ற மாதிரியான காட்சியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப திகிலடைவாங்க. அப்போ இவங்களுடைய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சில மாய மலர்கள் இருக்கும். அந்த மலருக்கு ஒரு விசித்திர சக்தி இருக்கும். ஒரு மலரை பறித்தால் அந்த மலரால் காலத்தை வந்து தள்ளி போட முடியும், காலத்தை வந்து கொஞ்சம் பின்னகர்த்த முடியும் பார்த்திங்கன்னா. ஸோ இவர் வந்து ஒரு மலரை வந்து பறித்து பார்ப்பாங்க அந்த தம்பதிகள். அந்த மலர் வந்து கொஞ்ச நேரத்தில் இப்படியே டிசால்வ் ஆகிடும். அப்போ அவங்க அடைந்திருந்த அந்த எல்லை இருக்கு இல்லையா, அந்த எல்லை வந்து பின்னகர்த்தப்பட்டிருக்கும். அந்த கும்பல் எது வரைக்கும் வந்து இப்போ ஹாரிசானில் வந்துருப்பாங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் தூரம் பின்னாடி போயிருப்பாங்க பார்த்திங்கன்னா.
ஸோ ஒவ்வொரு முறையும் ஒரு மலரை பறிக்கும், அவங்க ரொம்ப நெருங்கி வருவாங்க மாளிகையை. ஒரு மலரை பறித்த உடனே அவங்க அங்கேருந்து அப்படியே ரிட்ரீட் ஆகி ரொம்ப பின்னோக்கி, ஏன்னா காலம் ஒவ்வொரு முறையும் பின்னோக்கி இழுக்கப்படுது, அப்படி பின்னோக்கி போயிட்டே இருப்பாங்க. கடைசியாக எல்லா மலர்களும் தீந்துடும். கடைசி மலர் தீரும் பொழுது அவங்க ரொம்ப ஆல்மோஸ்ட் அரண்மனையை நெருங்கிடுவாங்க, அந்த மாளிகையை வந்து நெருங்கிடுவாங்க. கடைசி மலர் தீரும். அந்த மிகப்பெரிய கும்பல் வந்து ரொம்ப அனார்க்கியான ஒரு கும்பல், கடுமையான ஆயுதங்களை கொண்ட கும்பல். அவங்க அப்படியே அந்த மாளிகைக்குள்ளார பிரவேசிப்பாங்க. ஊடுருவி எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு உள்ளார போய் பார்த்தா அந்த கணவனும் மனைவியும் வந்து சிலைகளாக மாறி இருப்பாங்க. இப்படி இந்த கதை வந்து நிறைவடையும். ஸோ அந்த கால மலர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கலை இலக்கியம் வந்து இந்த பிரபஞ்சத்துடைய சிதைவை, ஒரு என்ட்ராப்பி வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, இந்த என்ட்ராப்பியும் சிதைவையும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம முறியடிக்க பார்க்குறோம். ஒரு மரணத்தை ஏதோ ஒரு விதத்தில் தள்ளி வைக்க பார்க்குறோம். அதுக்கான முயற்சியாக தான் கலை இலக்கியங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு மலரும் வந்து ஒரு அந்த கலை இலக்கிய படைப்புடைய ஒரு உருவகம் தான் அந்த மலர்களாக இருக்குது. ஸோ எந்த ஒரு படைப்பு வந்து ஒரு பெரிய பரிசோதனையோட, ஒரு பெரிய கனவோட, ஒரு எழுத்து வெளிக்குள்ளார, வாசிப்பு வெளிக்குள்ளார வரும்பொழுதும் அதை எதிர்கொள்கிறது வந்து இந்த மிகப்பெரிய ஒரு சிதைவை, இந்த ஒழுங்கின்மையை நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு சமநிலைக்கு உட்படுத்த பார்க்குறோமா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு மீனிங்கும் வேல்யூவும் நம்ம கொடுக்க பார்க்குறோமா அப்படின்றதாக தான் வந்து அந்த முயற்சிகள் வந்து இருக்கணும் எப்பயுமே. ஸோ அப்படி வந்து இந்த பற்றி எரியும் நரம்புகள் வந்து அந்த ஜேஜி பல்லார்டு சித்தரிக்கிற அந்த கனவு மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு மலராக தான் இருக்கிறது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மிகச்சிறந்த உரையை ஆற்றிய பிரவீன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அதாவது சர்ரியலிசத்தோட மேனிஃபெஸ்டோவில் ஆரம்பித்து அதை நமக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி இப்போ இருக்கிற கரண்ட் அந்த என்ட்ராப்பி வரைக்கும் சொல்லி ரொம்ப அருமையான உரையாற்றிய அவருக்கு ரொம்ப நன்றி.